கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். கேரளத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகின்றன. 140 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நிலையில் வெற்றியாளர் யார் என்பது வாக்கு எண்ணிக்கையில் தெரியவரும். ஆளும் இடதுசாரி கூட்டணி கடந்த 2 முறையும் இன்று ஆட்சி அமைத்திருக்கிறது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தொடர்ந்து 2 முறை தோல்வியடைந்திருந்த நிலையில் இந்த முறை அரியணையை மீட்க தீவிரம் காட்டியிருக்கிறது. பாஜகவும் 3வது பெரிய அணியாக களமிறங்கியிருந்தது. ஆளும் இடதுசாரி அணியில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், கேரள காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், கேரள காங்கிரஸ், RSP உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பாஜக கூட்டணியில் பாஜக, BJDS, 2020 ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிக்க திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. 294 தொகுதிகளுக்கு 2 கட்டமாக வரலாறு காணாத பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடந்த 2011, 2016, 2021 தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தற்போது அதற்கு பாரதிய ஜனதா கடும் போட்டியளித்துள்ளது. திரிணாமுல் 291 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சி 3 இடத்திலும் போட்டியிட்டுள்ளன. பாஜக 293 இடங்களில் களமிறங்கிய நிலையில் அதன் ஆதரவு பெற்ற சுயேட்சை ஓரிடத்தில் போட்டியிட்டுள்ளார். இடதுசாரி கூட்டணி, காங்கிரஸ் ஆகியவையும் தேர்தல் காலத்தில் கவனம் பெற்றுள்ளன. கொல்கத்தா மாநகரத்தில் உள்ள பவானிபூர் தொகுதியில் முதல்வர் மம்தா பானர்ஜி எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக கருதப்படுபவருமான சுவேந்து அதிகாரியுடன் நேரடியாக மோதுகிறார். வடகிழக்கு மாநிலமான அசாமில் 126 தொகுதிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் அங்கு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. பாஜக கடந்த 2 தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற நிலையில் 3வது முறையாக ஆட்சியை தொடரும் முனைப்பில் உள்ளது. காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரியணை ஏற தீவிரம் காட்டி வருகிறது. பாஜக தலைமையிலான கூட்டணியில் அஸ்ஸாம் கண பரிஷத், போடோலாந்து மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் உள்ளன. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் ராய்ஜோர் தளம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. AITUF, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் இந்த தேர்தலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகனான நிஷாந்த் குமார் மாநிலம் முழுவதும் சத்பாவ் யாத்திரை தொடங்க உள்ளார். மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் உள்ள வால்மீகி நகரிலிருந்து பயணத்தை தொடங்கியுள்ள நிஷாந்த் குமார் மாநிலம் முழுவதும் சென்று மக்களை சந்திக்க உள்ளார். நிதிஷ்குமார் கடந்த 20 ஆண்டுகளாக மாநிலம் முழுவதும் மேற்கொண்ட பயணங்களையும் வால்மீகி நகரில் இருந்துதான் தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பீகார் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகி மாநிலங்களவை உறுப்பினரான நிலையில் அவர் மகன் நிஷாந்த் குமார் ஐக்கிய ஜனதா தள கட்சியில் இணைந்துள்ளார். நிதிஷ் விலகலுக்கு பிறகு ஐக்கிய ஜனதா தள கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் அவரது மகனின் மக்கள் சந்திப்பு பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நிஷாந்திற்கே வெற்றி, அவரது எழுச்சி தடுக்க முடியாதது போன்ற போஸ்டர்களை அவரது கட்சியினர் மாநிலம் முழுவதும் ஒட்டியுள்ளனர். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.